ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிகோப் படிக்கிறதுக்காக இந்த வருஷம் அட்மிஷன் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. அதாவது முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி அப்படிங்கிற ஒரு டிப்ளமோ கோர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இருக்குது. இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது, கூட்டுறவுத்துறையில இருந்து, அதாவது கூட்டுறவு மேலாண்மை துறையில இருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஈஸியா உங்களால வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸர் உள்ள வந்து என்ட்ரி ஆக முடியும். இந்த கோர்ஸ் படிச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. சோ இதை நீங்க படிக்கிறது மூலியமா ரேஷன் கார்டு வேலைக்கு நீங்க ஈஸியா அப்ளை பண்ணி உங்களுக்கு முன்னுரிமை வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய மாவட்டத்துல எல்லா மாவட்டத்திலயுமே வந்து அந்த கூட்டுறவு சங்கத்துக்கு கீழே ஒரு பேங்க் வந்து இருக்கும். கோஆபரேட்டிவ் பேங்க்னு சொல்லுவோம். அந்த பேங்க் நீங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த டிகோப் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் மூலியமா நீங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் ரிசர்வேஷன் அடிப்படையில் நீங்க வந்து உள்ள போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சோ இந்த டிகோப் படிக்கிறதுக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும், இது அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், எப்போ வந்து ஓபன் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணணும், 1 இயர்க்கு ஃபீஸ் வந்து எவ்வளவு வரும், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்டா நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத A to Z உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கிற முடியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாதிரினா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா சோசியல் மீடியா பேஜ்ல வந்து ஷேர் பண்ணுவோம். நீங்க ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல்ல நோட்டிபிகேஷன் வந்து படிக்கணும். நிறைய நபர் வந்து நோட்டிபிகேஷன் படிக்காம வந்து டைரக்டா வந்து அப்ளை பண்ணிடுறீங்க. அது வந்து தகுதி உள்ள மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கான டூரேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் கோர்ஸ். இது வந்து டிப்ளமோ கோர்ஸ் தான். 1 இயர் கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 2 பருவம் முறையில உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. முதல் பருவம் வந்து 6 மாதமும், இரண்டாம் பருவம் அப்படிங்கிற வந்து ஒரு 6 மாதம். ஃபர்ஸ்ட் 6 மாசம் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 6 மாசம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் நடக்கும். இதை 2 எக்ஸாமே நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிகோப் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்கப்பட்ட சர்டிபிகேட் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதுக்கான கல்வி தகுதிகள் பார்க்கும்போது கண்டிப்பா குறைஞ்சபட்சம் நீங்க வந்து 12ஆம் கிளாஸ் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கிறது மேட்டர் கிடையாது. கட் ஆஃப்லாம் வந்து மார்க் மேட்டர் கிடையாது. நீங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 2 வந்து பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து 10ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சுட்டு டைரக்டா 3 இயர் டிப்ளமோ நீங்க வந்து பண்ணிருந்தீங்க அப்படின்னா டைரக்டா இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து எனி டிகிரி படிச்சவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. 1/8/2024 அன்று குறைஞ்சபட்சம் 17 வயசை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. மேக்ஸிமம் ஏஜ் இவங்க வந்து கொடுக்கல. நீங்க வந்து 50 வயசுலயும் படிக்கலாம், 60 வயசுலயும் படிக்கலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் வயது வந்து வரம்பு வந்து கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி தமிழ்ல மட்டுமே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம், பயிற்றுவிக்கப்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. பயிற்சிக்கான தேர்வுகளை நீங்க வந்து தமிழ்ல மட்டுமே எழுதணும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பயிற்சிக்கு 10/6/2024, அதாவது நேத்துல இருந்து டேட் ஓபன் பண்ணிட்டாங்க. நேத்துக்கு முந்தின நாள்ல இருந்து 10/6/2024 இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய போட்டோ, சிக்னேச்சர்லாம் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ளிகேஷன் காஸ்ட்டா வந்து ஒரு ஆளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 100 ரூபாய் கட்டணமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் கெட் பே பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆன்லைன்ல மட்டுமே இந்த பேமெண்ட் வந்து பண்ணணும், ஆஃப்லைன்ல வந்து பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து 38 மாவட்டத்திலுமே வந்து மேலாண்மை நிலையங்கள் வந்து அவைலபிளா இருக்குது. நீங்க ஒரு ஒரு சென்டருக்கு மட்டும் அப்ளை பண்றீங்கன்னா 100 ரூபாய் கட்டினா போதுமானது. சில பேர் வந்து நம்ம பக்கத்து மாவட்டத்துல வந்து நீங்க அப்ளை பண்ணுவீங்க. அப்படி 2-3 மாவட்டத்துக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒவ்வொரு ஈச் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க வந்து 100 ரூபாய் வந்து பே பண்ணணும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாட்கள் வந்து அடுத்த மாசம் ஜூலை 19ஆம் தேதி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது கூட நீங்க ஆன்லைன்ல மட்டுமே அப்ளிகேஷன் வந்து போடணுங்கிறத சொல்றாங்க. ஆஃப்லைன்ல வந்து நீங்க வந்து விண்ணப்பங்கள் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா சப்மிட் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. விண்ணப்பங்கள் மூலம் இணையவழி மூலம் விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. அஞ்சல் மூலமாகவோ நேரடியாகவோ தபால் மூலமாகவோ கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் விண்ணப்பித்தால் அந்த விண்ணப்பம் வந்து எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு 1 இயருக்கு உண்டான அந்த ஃபீஸ், டிப்ளமோ கோர்ஸுக்கான ஃபீஸ் எவ்வளவு கேக்குறாங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீ மேபி இந்த 100 ரூபாய் பே பண்ணி அட்மிஷன் போட்டு செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா 18,750 ரூபாய் என்ன பண்றாங்க அப்படின்னா சார்ஜ் பண்றாங்க. இது வந்து நீங்க வந்து
இஎம்ஐயாவோ இல்ல வந்து பார்ட் பார்ட்டாவோ நீங்க வந்து கட்ட முடியாது. ஒன் டைம் பேமெண்ட்டா நீங்க வந்து கட்டணும். அதுக்கு ரெடியா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா என்ன பண்ணுங்க அப்படின்னா, பே பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேர் அப்ளை பண்றது எப்படிங்கிறத மட்டும் சொல்லிக் குடுத்துருவாங்க. இந்த மாரி பேசிக் விஷயங்கள்லாம் நீங்க வந்து தெரியாம வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னா, அப்ளை பண்ணிருங்க. அப்புறம் அந்த இடத்துல போயிட்டு ஸ்ட்ரகிள்ஸ் ஆகக்கூடாது இல்லையா? அதுக்காக அவங்க தெளிவா ஒரு ஆட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இதெல்லாம் முழுமையா படிச்சுட்டு, இது எனக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து வாங்க. அ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா, இந்த பேஜ்க்கு வருவீங்க. இந்த இடத்துல முக்கியமான அறிவிப்புன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க பாருங்க. 2024 டூ 25 முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி விண்ணப்பம் அப்படிங்கிற குடுத்துருக்காங்க. அப்ளை நவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து குடுங்க. குடுத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா வந்து குடுத்துருக்காங்க. ஒரு 10 நிமிஷத்துல நீங்களே வந்து அப்ளை பண்ணலாம். விண்ணப்பதாரருடைய பெயர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேர் வந்து 10th மார்க் ஷீட்ல இருந்து எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல குடுங்க. பாலினம் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து ஆணா பெண்ணான்னு கேக்குறாங்க. அதையும் குடுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேக்குறாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கரெக்ட்டா இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்துரும். உங்களுடைய மொபைல் நம்பர் கேக்குறாங்க. மொபைல் நம்பர் குடுங்க. அல்டர்னேட் மொபைல் நம்பர் வச்சிருந்தீங்கன்னா குடுங்க. அப்படின்னா உங்களுடைய பேரண்ட் மொபைல் நம்பர் வந்து குடுக்கலாம். தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து கேக்குறாங்க. அதையும் இப்ப 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. எம்இஎஸ் நம்பர் வச்சிருந்தீங்கன்னா குடுங்க. அந்த 2018க்கு மேல நீங்க ஸ்கூல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்இஎஸ் நம்பர் வந்து குடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி படிச்சவங்களுக்கு எம்இஎஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நீங்க எம்இஎஸ் நம்பர் உங்க டிசில இருந்துச்சுன்னா ஆம் கொடுத்து அதை குடுங்க. இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படிங்கிற இல்லைங்கிறத குடுங்க. இமெயில் ஐடி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா குடுக்கணும். பேரண்ட் இல்ல பாதுகாவலருடைய பெயரை வந்து குடுங்க. நேஷனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படிங்கறத குடுங்க. இந்தியன் அப்படிங்கறத குடுங்க. மதம் அப்படிங்கறதுல நீங்க என்ன மதத்தை சேர்ந்தவரோ அந்த மதத்தை வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நிரந்தர முகவரி அப்படிங்கறது கேக்குறாங்க. பெர்மனன்ட் அட்ரஸ்ங்கிறது வந்து கேக்குறாங்க. உங்களுடைய டோர் நம்பரு, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம், எந்த ஸ்ட்ரீட், எந்த வில்லேஜ், எந்த ஸ்டேட் அப்படிங்கறத கரெக்டா இந்த இடத்துல என்டர் பண்ணி வித் பின்கோடோட நீங்க கொடுத்துருங்க. இப்போ நீங்க மேல ஃபில்அப் பண்ணதுல தான் நான் இப்போ வந்து என்னுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல டிக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்மளுடைய நிரந்தர அட்ரஸ் எல்லாம் இப்ப நான் கரண்டாவும் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் டிக் பண்ணணும். உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து வேற அட்ரஸா இருக்கும். இப்போ நீங்க கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து வேற அட்ரஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க மேனுவலா டைப் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் விண்ணப்பதாரருடைய இனம் கேக்குறாங்க. நீங்க வந்து என்ன கம்யூனிட்டி பிரிவினரை சேர்ந்தவங்க அப்படிங்கறது கேக்குறாங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, அதர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய சப் கேஸ்ட் வந்து கேக்குறாங்க. இதர இனம் அப்படிங்கிற கேக்குறாங்க. உங்களுடைய ஜாதி என்ன அப்படிங்கறத உங்க ஜாதி சான்றிதழ் என்ன போட்டிருக்காங்களோ அதை இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன சான்றிதழ் பதிவேற்றம் அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெசிபிக் ஃபார்மட், அதாவது டிஜிட்டல் கேவிசி பண்ண அந்த சர்டிபிகேட்டை வாங்கி அப்லோட் பண்ணுங்க. அதான் வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லா இன்ஸ்டியூட்லயும் அதான் வந்து கேக்குறாங்க. கார்டு டைப்ல இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு சில ஸ்கூல்ல காலேஜ்ல வந்து அப்செட் பண்ண மாட்டாங்க. நீங்க இசேவை லாகின்ல அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி பிரிவினர் சேர்ந்தவரான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை அப்படிங்கறத கொடுங்க. ஆதரவற்ற விதவையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. விடவா இருந்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் முன்னாள் ராணுவத்தினரான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைவர்ஸ் ஆனவங்களான்னு கேக்குறாங்க. நீங்க எஸ்னா எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா இல்லை அப்படிங்கறத கொடுக்கணும். இலங்கை அல்லது பர்மா அகதியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லை ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை அப்படிங்கறத கொடுங்க. விளையாட்டு திறமை பெற்றவர் எனில் தேசிய அளவிலா, மாநில அளவிலா, இல்ல மாவட்ட அளவிலா தக்க சான்றிதழ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சப்மிட் பண்ணணுங்கிற சொல்றாங்க. ஃபார்ம் டிசி அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டிசியை நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் விண்ணப்பதாரருடைய கல்வி தகுதிகள் என்ன அப்படிங்கறது கேட்கறாங்க. எஸ்எஸ்எல்சி நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பயின்ற மொழி, நீங்க வந்து தமிழ் மொழி மீடியத்துல தான் படிச்சீங்க அப்படின்னா தமிழ் கொடுங்க. அதே மாதிரி தேர்வு அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க ஹெச்எஸ்சி அப்படிங்கறத கொடுக்கலாம். அப்படின்னா 3 இயர் டிப்ளமோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். இதேமே நீங்க வந்து தமிழ்ல பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ் கொடுங்க. சர்டிபிகேட் நம்பர் கேட்பாங்க. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு கேட்பாங்க. எந்த இயர்ல நீங்க வந்து பாஸ் பண்ணி வெளியில வந்தீங்கன்னு கேட்பாங்க. டோட்டலா எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் இதெல்லாமே நீங்க வந்து மேனுவலா என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மதிப்பெண் சான்றிதழ் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணிக்கோங்க. மேபி நீங்க டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா டிகிரி வந்து கொடுங்க, இல்லைன்னா இது வந்து தேவை கிடையாது விட்டுருங்க. கண்டிப்பா 10th 12th நீங்க வந்து மேனுவலா வந்து மேண்டேட்டரியா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பயிற்சி நிலையத்தின் பெயர் அப்படிங்கறத கேக்குறாங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டுல 38 மாவட்டத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பயிற்சி நிலையம், இந்த மேலாண்மை கூட்டுறவு பயிற்சி நிலையத்தை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இதை நீங்க வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உறுதிமொழி அப்படிங்கிற இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. பெற்றோருடைய செல்ஃப் டெக்ளரேஷன் எல்லாமே கொடுத்து 100 ரூபாய் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஆவணங்கள் பதிவேற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய போட்டோ வந்து 50 கேபிக்குள்ள ஜேபிஜி ஃபார்மேட் அப்படின்னா பிஎன்ஜி ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணிக்கோங்க.
உங்களுடைய சிக்னேச்சர் ஒரு ஒயிட் ஷீட்ல போட்டு அதை போட்டோ எடுத்தோ ஸ்கேன் பண்ணியோ நீங்க 20 கேபிக்குள்ள பிஎன்ஜி இல்ல ஜேபிஜி ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அம்மா அப்பா அப்படின்னா உங்களுடைய கார்டியனுடைய சிக்னேச்சரை போட்டு இந்த இடத்துல அதையும் அப்லோட் பண்ணிட்டு ப்ரிவியூ செக் பண்ணுங்க. ப்ரிவியூ செக் பண்ணி ஒன்ஸ் நீங்க மேல கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்டா தான் ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா சப்மிட் பண்ணி அமௌண்ட் வந்து பே பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா ப்ரொசீட் வந்து பண்ண முடியும். ஒன்ஸ் 100 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து இந்த இடத்துல கிரீன் கலர்ல ஜென்ரேட் ஆயிரும். இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். கீழே வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. நீங்க வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி இதை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அவங்க எப்போ கால் பண்ணி கூப்பிடுறாங்களோ அப்போ போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கிற முடியும். இதுலேயே உங்களுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஐபி அட்ரஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இதுல வந்து ஷோ பண்ணிருப்பாங்க. இதை நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அவங்க கால் பண்ணி கூப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. வேற ஃபர்தரா உங்களுக்கு இதை பத்தி டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போயிட்டு இப்போ வந்து செக் அவுட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.